எதுக்கு இந்த சேட்டைகள்லாம்? ஹலோ எல்லாருக்கும், வெல்கம் டு சாரா நரேன் vlog. குட்டிஸே கிடையாது, சாரா நரேன் vlogs. முதல்ல இந்த குட்டிஸை தூக்குனாதான் வாழ்க்கையில நிம்மதி. இது மட்டும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. பாவம், என்ன வைக்கணும் இன்னைக்கு. இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எங்களை தான் பார்க்க போறீங்க. கருமா, அதைத்தான் பார்க்கவே முடியல. இப்படி இருந்தா ஒரு vlog விலகுமாடா. நீங்க வந்து என்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன், ஒரு கிராசரிஸ் ஷாப்பிங் பண்ணிருந்தேன். அன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டீங்க, நீங்க மந்த்லி என்னெல்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆகுது கிராசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கெல்லாம் நான் செய்யற ஃபுட்டு, அந்த லஞ்ச் பேக் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நான் தர முடியாது ஸ்கெட்சை அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, உங்க ஆசைக்கு நான் உங்களுக்கு வந்து அதை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதை எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த vlogல பார்க்க போறோம். நோ ஸ்கெட்ச், வாயிலெல்லாம் ஒட்டிக்கும். ஓகே, இந்த ஏப்ரல் மாசத்துக்கு எங்க வீட்ல நான் என்னென்ன கிராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், திங்ஸ் எதெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் செலவு பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நோ 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 ஓப்பன் நோ. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம், நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள நாங்கள் எப்படி வந்து எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த செலவை எப்படி நடக்குது, வேறெல்லாம் எப்படி நாங்கள் இந்த வீட்டில் உள்ள எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனக்கு வந்து வீட்டு செலவுக்காக மாதம் இவர் சேலரியிலேருந்து எனக்கு வந்து 12,000 ரூபாய் கொடுக்குறாரு. 10,000 கொடுத்துட்டு இருந்தாரு பல வருஷமா. இப்போ ஒரு புருஷன் கொடுக்கறது 12,000 ரூபாய், அதில் இவ்வளோ பெருமை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 இயரா வந்து 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு 2,000 இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ இப்போ இந்த வருஷம் 2026 இருந்து 12,000 வாங்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து நான். அது இல்லாம 12,000க்கு மேல என்ன ஆகுதோ அதை நானே தான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஆன் மை ஓன். அதுக்கு மேல என்ன ஆக போகுது? ஆமா, சேலரி வந்த வரைக்கும் சேலரி, இப்போ எனக்கு வர இன்கம்ல நான் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு கொடுத்தது போக அவர் சைடு உள்ள எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸுக்கு 1000 rupees, வைஃபை பில்லு 1200, வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போகிறேன் ஹெல்ப்பருக்கு 3500, இன்டர்நெட் பில்லு போஸ்ட் பெய்ட் பில்லு ஒரு 1200, 3 சிம் இருக்கு. ஜொமேட்டோல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, அது ஒரு 7500, இல்ல அதுல இருந்து 7000ல இருந்து 10,000 வரைக்கும் ஆகும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைம், அமேசான் பிரைம், இந்த ஹாட் ஸ்டார் இதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுவாரு, அது ஒரு 1000 rupees. ஐடியூன்ல பாட்டு கேட்போம், அதுக்கு ஒரு 100 ரூபாய். அதுக்கப்புறம்டா சொல்லு. அப்புறம் கார் எக்ஸ்பென்சஸ் தனி, கார் பெட்ரோல் தனி, அதுவே ஒரு 7,000 இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் போகும். என்ன கம்மியா சொல்றீரு? 15,000 ஆகுது. ஓகே, 10,000 to 15,000 அவர் சொல்றாரு. எனக்கு தெரியாது, அதை அவர் கார்ட்ல செட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இவர் சைடு இருந்து நடக்கிற எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ ஏன் சைடு நடக்கல, ஓடுது. என் சைடு நடக்குதா? என்னது கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து முடிவுக்கு வாங்க, யாருது நடக்குது யாருது ஓடுதுன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ என்னோட செக்ஷனுக்கு வருவோம். நான் வீட்டில் என்னெல்லாம் பண்றேன், என்னென்ன செலவு என் சைடு இருந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வீட்டில் இந்த ஜெப்டோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஆன்லைன் கிராசரிஸ் திங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறோம்ல, அந்த ஐட்டம் மட்டும் இன்னைக்கு டேட் வரைக்கும் 7,919 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து பால் பாக்கெட், முட்டை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ இந்த ஐட்டம் மட்டும் இந்த மாதம் நான் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட கிரெடிட் கார்டில் என்னோட கிரெடிட் கார்டில் நான் என்னெல்லாம் செலவு பண்ணிட்டு அடுத்த மாதம் பில்லை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு ரொட்டேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு போயிட்டு கிராசரிஸ் வாங்குவேன் மொத்தமாக, பருப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குவோம்ல, அந்த ஐட்டங்களுக்கு ஒரு டைம் 2,500 3,000 ரூபாய் ஆகும். அது வீக்லி ஒன்ஸாவது போய் வாங்குற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு ஒரு சைடு போய் தனியாக வாங்கணும் அப்படின்னா அதுவே தனியாக ஒரு 2,000 வரைக்கும் ஆகுது. ஸோ இந்த வகையில் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 22 வரைக்கும் நான் அதில் பண்ணியிருக்க செலவு 18,900 ரூபாய் 58 இது இன்னைக்கு ஆன செலவு. இது இல்லாமல் நான் தனியாக என்ன திங்ஸ்லாம் வாங்குறேன், என்ன மோடில் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வாஷிங் லிக்விட் போடுறோம்ல, அது வந்து 2 லிட்டர் பவுச்சாக வாங்கிப்பேன். எனக்கு வந்து அந்த பவுச் 4 மாதம் வரும். அந்த பவுச்சு வீட்டில் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற க்ளீனரு, அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, வீட்டில் 3 பாத்ரூம் இருக்குது, 3 பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே அந்த செட்டு தனியாக வாங்குவேன். அது வந்து 2,400 ரூபாய் வரும். 4 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் எனக்கு அந்த செலவு. அதுக்கப்புறம் பேபி திங்ஸ், பேபிக்காகிற ஷாம்பு, சோப்பு, லிக்விடு, அவனோட லோஷன், அவனுக்கான தேங்காய் எண்ணெய்,
இவனோட ஐட்டம் இது மட்டுமே தனியா எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் வாங்குவேன். அதுக்கு எனக்கு 2000 rupees ஆகும். எனக்குலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க, நான் என் காசுலயே வாங்கிப்பேன். இல்ல கிராசரிஸ்லேயே வந்துடும், நான் வாங்கி கொடுத்துருவேன். சும்மா நான் சொல்றாரு என்ன வாங்குவாருன்னா அந்த சன்ஸ்கிரீன் இது மாதிரி ஏதாவது ஒன்று என்கிட்ட கேட்டு தனியா வாங்குவாரு. இது இல்லாம எனக்கு ரொம்ப பெரிய செலவா ஆகக்கூடியது அப்படின்னா பல்கா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா மில்லட் களி, உளுந்து களி, மிளகாய்த்தூள், மல்லி மசாலா தூள், வீட் ஃப்ளார் இது எல்லாமே நான் வந்து அரைச்சி வீட்டில் எடுத்துப்பேன். இந்த திங்ஸ் மட்டும் எனக்கு 6500 ரூபாய் ஆகும். நான் அந்த திங்ஸ் வாங்கி அரைச்சு பவுடர் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிற வரைக்கும் எனக்கு வந்து 6500 ரூபாய் ஆகும். இதுவும் இல்லாமல் நட்ஸுக்கு டேட்ஸ் அண்ட் நட்ஸு போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்ல, அந்த ஐட்டங்கள் மட்டும் எனக்கு ஒரு 4000 rupees ஆகும் பெர் மந்த். ஸோ இதுதான் என் சைடு இருந்து நடக்கிற செலவு. ஸோ இந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா நடக்கிற செலவை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம், 3ல் 1 டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா அந்த செலவு மொத்தத்துக்கே வந்து எனக்கு 7500 வருது. ஸோ 7500 ஒரு 18900 ப்ளஸ் ஒரு 7970. இதுதான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு வகையில் நான் செலவு பண்ணிக்கிறக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாமல் நான் பசங்களுக்காக இவருக்கே தெரியாமல் 10,000 rupees சேவிங்ஸ் வச்சிட்டு இருக்கேன். அந்த சேவிங்ஸ் நான் வந்து தொடவே மாட்டேன். இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டு இருக்கேன். 1 ரூபா கூட நான் அதை தொட மாட்டேன். அது என்னைக்கா இருந்தாலும் பசங்களுக்காக, அவங்களுக்கு ஏதோ. அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம நான் ஆர்டி போட்டு வச்சிருக்கேன் 2 பேர்லயும். இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அது. அவ்வளவுதான் அப்படின்னு நீ மட்டும் தெரியாமன்னு சொல்லியிருக்கல, நானும் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு தெரிஞ்சிச்சா? முக்கியமா உனக்கு தான் தெரியக்கூடாது. டாய்ஸ் வேணும்னு கேட்பான். இவங்கிட்ட நான் டாய்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா நீ தான் காசு வச்சிருக்கேல எடுத்து வாங்குன்னு சொல்லுவான். சும்மா அதை அழிச்சிருங்க, டெலீட் பண்ணிடுங்க. 180 rupeesக்கு ஒரு டாய்ஸ் அவன் கேட்டானா கூட 180 rupees ஒரு வேல்யூவான விஷயம்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம், நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் வந்து அப்படிதான் சொல்லி நான் பசங்களை வளர்க்குறேன். இன்னைக்கு கேட்டோன்னே வாங்கி தர ஒரு அம்மா நான் கிடையாது. ஆனா இவரு பையன் கேட்டுட்டா மனசு கேட்காது, வாங்கி கொடுத்துருவாரு. அந்த வகையில அமேசான்ல அவனுக்கு ஆர்டர் போடுற திங்ஸ் மட்டும் ஒரு மாசத்துக்கு 2000 இருந்து 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவரோட அமேசான் லாகின் எடுத்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து அவர் சைடு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் நடக்குது. இதுதான் எங்களோட மாச செலவு. இந்த செலவுலாம் இல்லாமல் இந்த டியூ கட்டுறது, கார் டியூ இதெல்லாமே அப்போ இருந்து நான் பண்ணிட்டு வரேன். ஒரு எதனா ஒரு லோன், பர்சனல் லோன் எடுத்திருக்கோம், அதை கட்டணும் அப்படின்னா அது எங்கள் தேவைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அந்த மந்த்லி கட்டுற லோன், அந்த கமிட்மெண்ட் எல்லாமே என் சைடு நான் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதுனால என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபோனுக்குள்ள டியூ, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நாங்கள் இப்போ ஒரு கேமரா எதனா ஒன்று வாங்குறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கார்டில் போட்டு வாங்கி அதை நான் மந்த்லி இஎம்ஐ நான் பே பண்ணுவேன். ஸோ இஎம்ஐ ரிலேட்டடான எல்லாமே வந்து என் சைடு வந்துடும். இதுதான் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி குடும்பத்தை அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். சரி, பிங்கி பேங்க்ல சேவிங்ஸ் வச்சிருக்கான். சேவிங்ஸ் இல்லை, சாரி, எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக எங்கள் 2 பேருக்குள்ளே என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஏன்னா மேரேஜ் டைம்லேயே எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், 2 பேருமே பேசியிருந்தோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால் எப்போவுமே எங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இது இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிறது என்னென்னா, நான் பண்ணுற இந்த சேவிங்ஸில் நான் இது இல்லாமல் நான் ஒரு 2000 3000 தனியாக சேவிங்ஸ் பண்ணுறது எதுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு லேடிஸ்னால் எல்லார்ட்டையுமே அந்த குணம் இருக்கும். நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் சேர்த்து நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ட்ரிப்பு போவோம். கேரளா போகும்போது எக்ஸ்பென்சஸ் பண்ணிப்போம். கேரளா போகும்போது 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். பெட்ரோலில் வந்து அவர் எடுத்துப்பாரு, ரூம் புக் பண்ணுறது நான் பண்ணுவேன், சாப்பாடு செலவு நான் பார்த்துப்பேன், வேறு ஏதாவது இந்த பசங்க எக்ஸ்பென்சஸ் எதனா வாங்குறது, பெட்டு வாங்குறது, ஆர்டர் போடுறது அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஸோ 50-50 ஷேரிங் எங்கள் 2 பேர்கிட்ட எப்பயுமே இருக்கும். இது அப்படி இது இப்படி, நீ பெருசா நான் பெருசா, அது நாங்கள் எப்பயுமே நாங்கள் வச்சுக்கிட்டது கிடையாது. ஏன்னா 2 பேரும் சப்போர்ட்டோட தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலி ஓரளவுக்கு ஃபினான்சியலாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நம்மளால் வந்து பண்ண முடியுன்றதை நாங்கள் பெருசாக நம்புகிறோம். ஸோ அந்த மெச்சூரிட்டி எங்ககிட்ட இருக்குது. ஸோ தட் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வியட்நாம் போனோம் அப்படின்னா நாங்கள் வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் செலவு பண்ணி போய்க்கலாம் அப்படின்னா அந்த வியட்நாம் பிளானே வந்து நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக பிளான் பண்ணியிருந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பு போகணுன்றதை நாங்கள் அப்போ இருந்து பிளான் பண்ணி வந்த ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் பாலி போயிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து வியட்நாம் போயிருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் அங்கங்கே இந்தியாக்குள்ளே போகிறது, கேரளாக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி எங்களோட பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி பண வசதிக்கு ஏற்ற மாதிரி போய்க்கிறோம். நீ வந்து பாலி போல, அதனால தான் உன்னை நாங்கள் வியட்நாம் பாலி போனதுனால தான் நீ வந்திருக்க. அப்போ அவன் கேட்குற, அவன் வியட்நாம் வந்தான்ல, அவன் வந்து மேகாலயா டார்ஜிலிங் போனப்போ தான் வரல, அப்போ அவன் வரல அந்த மாதிரி. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நீ வயிற்றுல இருந்த. ஆமாம், சரி, ஓகே. ஸோ எங்களுக்கு ட்ரிப்பும் எங்களோட அந்த வருஷ பிளானுக்குள்ளே எங்களுக்கு எப்பயுமே வந்துடும். இது வந்து எங்கள் வீட்டு செலவு இல்லாமல் ட்ரிப்புக்காகவோ இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணிக்கிற ஒரு விஷயம்.
ஓகே இதுல வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா ஆச்சு பிச்சே நல்ல டென்ஷன் ஆவறாரு இருங்க. ஓகே சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இரு மா ஆன் பண்ணுமா ஃபேன் போடுமா ஃபேன். ஓகே ஓகே ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ். இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணது கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட கூட. ஃபஸ்ட் டைம் வந்து இதை பிளாட்ஃபார்ம் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க சில நல்ல விஷயங்கள் வந்து வெளியே வரும் அப்படின்றத ஆஸ் யூஷுவல் எங்கள்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் வெளியே போடணுன்றதை நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதில் எதெல்லாம் தேவையில்லாத செலவு வேலைக்காகாத செலவுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல. இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு. சரி ஓகே நீங்களே சொல்லுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் எதனா வீடியோ இந்த மாதிரி வேணும்னா அதோட டாபிக் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். எஸ் அது மட்டும் இல்ல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடுங்க. பண்ணிருங்க.